सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுடன் இயற்றிய தைந்தீன் சாஹிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞானபோதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞானபோதனை அத்தியாயம் 4, ஓவி 167. அதன் பிறகு ஸ்ரீமந்த் பூட்டியினுடைய வாடா நிறைய பணம் செலவழித்த பிறகு பாபாவின் உடல் அங்கேயே ஓய்வெடுத்தது. செலவு பணக்காரர்களுக்கு சாதகமாக இருந்தது. தீக்ஷித்தின் பங்களா கட்டப்பட்ட பிறகு செல்வந்தர் பூட்டியினுடைய பங்களா ஷிரடியிலே இருந்தது. அதை தயாரிக்க நிறைய பணம் செலவழித்தனர். அதே கட்டிடத்திலே பாபாவினுடைய உடல் இறுதியாக ஓய்வெடுக்க வைக்கப்பட்டது மற்றும் செலுத்த வேண்டிய பணம் செலுத்தப்பட்டது. ஷீரடியிலே முன்பு ஒரு பங்களா இல்லாத இடத்திலே இப்போது 3 பங்களாக்கள் உள்ளன. பூட்டியினுடைய பங்களாவின் மற்றொரு முக்கியத்துவம் என்னவென்றால், பங்களா கட்டப்படுவதற்கு முன்பு பாபா இந்த இடத்திலே ஒரு மலர் தோட்டத்தை நட்டார். வாமன் குடங்களிலே இளநீர் கொண்டு வரவும் சாய் சமர்சன் கைகளால் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சவும் வழக்கம். வெறிச்சோடிய இடத்திலே தோட்டம் அமைத்திருந்தார். பாபா பின்னர் ஷீரடியிலே இருந்து தலைமறைவானார். பின்னர் அவர் அவுரங்காபாத் மாப்பிள்ளை சாந்த் பட்டேலுடன் ஷீரடிக்கு திரும்பினார். இதற்கு பிறகு தேவிதாஸ், ஜானகிதாஸ் மற்றும் கங்காகீர் ஆகியோர் சந்தித்து கூடினர். முஹிதீனுடன் மல்யுத்தம் செய்வது, மசூதிகளிலே தங்குவது, தேங்காய் மீது பாபாவின் அன்பு செலுத்துவது போன்ற விஷயங்கள் நடந்தன. அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ள தூப்கேடே கிராமத்திலே சாந்த் பட்டேல் என்ற அதிர்ஷ்டசாலி முஸ்லிம் ஒருவர் இருந்தார். அவர் அவுரங்காபாத் செல்லும் போது அவரது குதிரை தொலைந்து போனது. 2 மாதங்கள் ஆகிவிட்டன, எனினும் கிடைக்கவில்லை. எனவே பாட்டீல் தனது குதிரையை நிரந்தரமாக இழந்துவிட்டதாக நினைத்து கொண்டிருந்தார். சேனத்தை முதுகிலே ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு பயணமானார். அவுரங்காபாத்திலே இருந்து 4½ மைல் தூரம் சென்றபோது வழியிலே ஒரு மாமரத்தடியிலே சாய் அமர்ந்திருப்பதை கண்டார். அவர் தலையிலே தொப்பி இருந்தது, உடலிலே ஒரு போர்வை இருந்தது. அவர் பக்கத்திலே ஒரு தடி வைக்கப்பட்டு இருந்தது. புகையிலையை நசுக்கி ஸ்லிம்மிலே நிரப்ப தயார் செய்திருந்தார். இந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. சாய்பாபா நீங்கள் எல்லாம் அறிந்தவர், அனைவரின் இதயத்திலே உள்ளதையும் அறிந்தவர். ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயினுடைய தினசரி மற்றொரு ஞானபோதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ